சங்கீதங்களின் புஸ்தகம் 133ஆம் சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். Psalms 133 சங்கீதம் 133 நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே படுகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்துல 2 வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிப்போமா? மறுபடியும் வாசிப்போம். 1வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசப்படுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். உட்காருங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். Today we are going to see the benefits and results of oneness. இன்றைக்கு நாம் ஒரு மனதின் நன்மைகளை பலன்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த ஆரோகண சங்கீதத்தை அவன் பாடின போது அவன் எப்படி பாடுகிறான்? ஆலயத்துக்கு வருகிற எல்லாருமே சகோதரர்கள். ஆலயத்துக்கு வருகிற எல்லாருமே சகோதரர்கள். We are all brothers. We are all sisters. சகோதரர்கள் யார்? இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். ஓ thank you Jesus. அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். சகோதரன் என்கிற உறவை நம்முடைய பரிசுத்த வேதாகமம் வலியுறுத்துகிறபடியினால சகோதரன் என்று சொன்ன உடனே நம்ம உறவுக்குள்ள இருக்கிறோம். சகோதரன் என்று சொன்ன உடனே நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஒரு உறவுக்குள்ள இருக்கிறோம். 2வது ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிறோம். என்ன அமைப்பு? குடும்பம். சகோதரன் என்கிற உறவு எந்த இடத்துல இருக்கும்? குடும்பத்துல. வெளியில குடும்பத்துல. அப்போ குடும்பத்துல சகோதரன் என்கிற உறவு இருக்கும் பொழுது அந்த உறவு
உறவானது நிலைத்திருக்கிற உறவாக, நீடித்திருக்கிற உறவாக இருக்கிறது. அந்த உறவை யாரும் பிரிக்க முடியாது. அந்த உறவை யாரும் பிரிக்க முடியாது. அப்போ சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க? ஒருமித்து இருப்பாங்க. சகோதரர் எப்படி இருப்பாங்க? காரணம் ஏன் ஒருமித்து இருக்கிறாங்க? அப்பா என்ன விருப்பமா இருக்கிறாரோ அதே விருப்பம் தான் சகோதரர்களுக்கு இருக்கு. அப்பா என்ன வாஞ்சிக்கிறாரோ அதே வாஞ்சை தான் சகோதரர்களுக்கு இருக்கும். அப்பாவுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குதோ அதே தான் சகோதரருடைய உள்ளத்திலும் இருக்கும். இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கிறது? இந்த ஆலயத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். என்ன வேணுங்க? ஒரே மனம். ஒரே மனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருமித்த கருத்தோடு இருக்கிறவர்கள். ஒரே மனம்னா என்ன அர்த்தம்? ஒருமித்த கருத்தோடு இருக்கிறவர்கள். ஒரே மனம் என்றால் என்ன அர்த்தம்? பரஸ்பர ஒப்புதலோடு வாழ்க்கை நடத்துகிறவர்கள். ஒரே மனம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிற ஒரு குழு. ஒரே மனம் அப்படின்னு என்ன அர்த்தம்? குழுவில் ஒற்றுமை உள்ளவர்கள். இதெல்லாம் ஒரே மனம் என்கிற வார்த்தையின் விளக்கம். ஆதி திருச்சபையில நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 2:1. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அப்படின்னா எத்தனை பேரு? ஏறக்குறைய 120 பேர். 120 பேர் எங்கிருந்து வந்தவங்க? 120 பேர் எங்கிருந்து வந்தவங்க? இவர்கள் யார் யார் அடங்கியிருந்தாங்க? பார்த்தரும், மேதரும், எலாவித்தரும், மெசபத்தோமியா தேசத்தை சேர்ந்தவர்களும், யூதேயா தேசத்தை சேர்ந்தவர்களும், கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிருகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேனே பட்டணம், லீபியாவின் திசைகள், இங்க சஞ்சரிக்கிற ரோமாபுரியார், யூத மார்க்கத்தர், யூதர்கள், யூத மார்க்கத்துக்கு அமைந்தவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஒரே மனமா. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஒரே மனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு மனதை குறித்து அதிகமா சிந்திக்காம ஒரு மனம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள். ஒரு மனதாய் நாம் இருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இவைகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது குறிப்பு, நானும் நீங்களும் ஒரு மனமாய். இப்ப பாருங்க, இந்த கட்டடம் பாக்குறீங்க. இந்த கட்டடம் எழுப்பப்பட்டு ஒரு ஆலயமா ஒரு கட்டடமா நிக்குதுன்னா
இந்த சுவர்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான செங்கல்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. ஒரு செங்கல் இன்னொரு செங்கலோடு இணைக்கப்பட்டால் ஒழிய சுவர் எழும்பவே எழும்பார். கட்டடம் கட்டடமாயிருக்கார். ஆகவே செங்கல்கள் எல்லாம் தனித்தனி செங்கல்களா இருந்திருந்தால் இந்த கட்டடம் இந்த இடத்துல இருந்திருக்கார். ஆகவே கட்டடம் எல்லாம், இந்த கட்டடத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், கட்டடத்துக்கு மேல பூசு வேலை செய்து செங்கல்களை எல்லாம் மூடிவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் தோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செங்கல் இன்னொரு செங்கலோடு ஒரே மனமாய் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் என்ன சொல்கிறார்? இந்த ரேடியன் சபையில் இருக்கிற நீ ஒரே மனமாய் இருந்தால் நன்மையினால் உன் வாயை திருப்தியாகும். ஆண்டவர் கொடுக்கிற நன்மை என்ன? முதல் நன்மை என்னவென்றால், ஆண்டவர் விசுவாசிகள் மேல் ஆசீர்வாதத்தை பொழிகிறார். எந்த இடத்துல ஒரு மனம் இருக்கிறதோ, எந்த இடத்துல ஒரு மனமாய் ஒரு இடத்துல கூடி வருகிறார்களோ, ஆண்டவர் சொல்றாரு, அங்கே நான் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவேன். 133 சங்கீதம் 3 வசனத்துல வாசிக்கும். அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆகவே நம்ம எல்லாருமே இந்த 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதத்துக்காகவே வந்திருக்கும். ஆனா ஆசீர்வாதம் நம்ம ஊற்றப்படணும்னா நமக்கு ஆண்டவர் ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். நீங்க எல்லாரும் ஒன்றாயிருங்கள், நீங்கள் எல்லாரும் ஒரு மனமாயிருங்கள். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்படணும்ன்ற வாஞ்சை இருக்கு. நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தை வாஞ்சித்து தான் இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நான் இந்த ஆலயத்துக்கு இன்னைக்கு போறேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வாஞ்சையோடு இந்த இடத்துல வந்திருக்கோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை 50ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை என்ன பண்ணாங்க? ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் 51ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த காட்பாடியில, இந்த வசந்தபுரத்துல, இந்த திருவள்ளுவர் நகர்ல உங்களை எப்படி மாத்துறாரு? ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்னன்னா, நீங்க நல்லா தேவி ஆசீர்வதிக்கப்பட்டு அதிலேயே சந்தோஷமா இருப்பதல்ல, கர்த்தர் உங்களை காட்பாடிக்கே ஆசீர்வாதமா மாற்றி இருக்கிறார். அந்த அனுபவம் வேணும்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்துல வருவதன் நோக்கம், நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல காத்திருக்கோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்?
கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் நிருபத்தில் பவுல் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை என்ன பண்ணியிருக்காங்க? ஆசீர்வதிக்கிறார். ஆகினால்தான் கொலோசியர் 3:1 என்ன வாசிக்கிறோம்? பூமியில் உள்ளவையே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்மளை எக்யூப் பண்றார். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மள ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி மாற்றுறார். ஒரு விற்பனை கூடம், ஒரு பொருள், உணவு பொருள் சேமிக்கிற கூடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா நம்மள ஆண்டவர் ஒரு குடோனா மாற்றுறார். இங்க வந்தா உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாமே உங்களிடத்துல கிடைக்கும். அந்த மாதிரி கர்த்தர் மாற்றுறார். அப்போ கர்த்தர் நம்முடைய ஒற்றுமையில, நம்முடைய ஐக்கியத்துல, நம்முடைய ஒருமனப்பாட்டுல நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் உலகத்துல கிடைக்காத பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல, பரலோக ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்ப நீங்க கேட்கலாம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கவே இல்லை. அன்பான சகோதரனே, நீ புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாய். ஆண்டவர் உனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைய ஆசீர்வாதமான, ஆசீர்வதிக்கப்படுகிற நாளா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, இந்த ஆலயம் ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கிற ஆலயம். உன்னுடைய கடமை என்ன? நீ மகளா, நீ மகனா, நீ பிள்ளையா, நீ சகோதரனா? உனக்கு உரிமை உண்டு. என்ன உரிமை? உனக்கு முன்பாக கர்த்தர் ஆசீர்வாதங்களை அடுக்கி வச்சிருக்கிறார். உனக்கு முன்பாக ஷெல்ஃப்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? அடுக்கி வச்சிருக்கிறார். நீ என்ன பண்ணணும்? ஆண்டவர் உனக்கு முன்பாக ஆசீர்வாதங்களை நீ உரிமை பாராட்டி நீ எடுத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார், உனக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். நீ என்ன பண்ணணும்? ஆசீர்வாதங்களை இந்த ஆராதனையில நீ சுதந்திரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அதனாலதான் ஒரு மனம் தேவை. ஒரு மனம் இருந்துச்சுன்னா நம்முடைய கண்கள் எல்லாம் பரலோக ஆசீர்வாதத்தின் மேலேயே இருக்கும். நம்முடைய வார்த்தையெல்லாம் எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு ரட்சிப்பு வேணும், எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு ஆவிக்குரிய வரங்கள் வேணும், எனக்கு ஆவிக்குரிய கனிகள் வேணும், எனக்கு சாந்தம் வேணும், எனக்கு இச்சையடக்கம் வேணும், எனக்கு விசுவாசம் வேணும். இப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற எல்லாரும் வந்த உடனே ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய். அடுத்தபடியாக கர்த்தர் ஒரு மனம் உள்ளவர்களை பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியை நீங்க என்ன பண்ணுங்க, தேடுங்க. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு இலவசமாக, நீங்க கேட்காமலேயே இட்லி வைக்கும் போது சாம்பார், தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி வைக்கிற மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நீங்க கேட்காமலேயே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பா. ஏன் கொடுப்பா? இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன கொடுக்க, எப்படி கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும். ஏன் ஆண்டவர் கூட கொடுக்கிறார்? நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஒரு மனமா இருக்கிறாங்க. ஒரே சிந்தை, ஒரே நோக்கம், ஒரே வாஞ்சை, ஒரே விருப்பமா இருக்கு. அப்படி விருப்பமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? வந்திருக்கிற எல்லா 100 பேர் இந்த இடத்துல வந்திருந்தோம்னா 100 பேரை நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேவை. தேவனுடைய ராஜ்யம் என்ன? ரோமர் 14:17 என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இது யாருக்கு கிடைக்கும்? சபைக்கு வந்தால். இந்த ஐக்கியத்துல நீ ஒருவரப்பட்டினா உனக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நீ கர்த்தர் உன்னை எப்படி மாத்துறாரு? நீதியா மாத்துறாரு. எப்பொழுது சகோதரர்களா சகோதரிகளா ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நீ இந்த இடத்துக்கு வருவாயானால் கர்த்தர் உன்னை நீதியாய் மாற்றுகிறார். நம்ம எல்லாம் எப்படி மாறுறோம்? தேவ நீதியாய் மாறுகிறோம். 2 கொரிந்தியர் 5:21 என்ன வாசிக்கிறோம்? நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆகவே 2 விதமான ஆசீர்வாதங்களை பார்த்தோம். 1 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், 2வது பூமிக்குரிய ஆசீர்வாதம். நம்ம எல்லாரும் இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல ஒரு மனமா ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு மனமா இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய அடுத்த நன்மை என்னவென்றால், நம் பிரிவினை என்கிற சாபத்தை கர்த்தர் சபையின் நடுவிலிருந்து வெளியே எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் இல்லை, படிக்காதவன் என்றும் இல்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய். அல்லேலூயா. அதனால சாபம் எது? நமக்குள்ள, சபையாருக்குள்ள, சபையில் இருக்கிற சகோதரிகளுக்குள்ள, சபையில் இருக்கிற சகோதரர்களுக்குள்ள பிரிவினை இருக்குமானால் அது சாபம். அந்த சாபம் எப்பொழுது நம்மை விட்டு நீக்கப்படுகிறது? when we come and assemble in this place on 21st of September, Sunday, when you enter into the presence of God,
when you have one accord, when you have one mind, all the curses that are due to the division will be removed by the action of the Holy Spirit. ஆகவே கர்த்தருக்குள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இங்க என்ன பண்றோம்? ஒருமனப்படுகிறோம். என்ன பண்றோம்? ஒரு மனம். அந்த ஒரு மனம் இருந்துச்சுன்னா பிரிவினை, வித்தியாசம், ஏற்றத்தாழ்வு, நான் பெரியவன், நீ சின்னவன், இதெல்லாம் சாபம். இந்த சாபத்தை கர்த்தர் நீக்கி விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆசீர்வாதத்துல முக்கியமான பகுதி என்ன? வெறும் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆண்டவர் சங்கீதம் 133:3 என்ன சொல்றார்? ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஜீவனையும் கட்டளையிடுகிறார். என்ன கட்டளையிடுகிறார்கள்? ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். நீ இன்னைக்கு ஆலயத்துக்கு வராம வீட்டுல உட்கார்ந்து பாரு. இந்த ஆலயத்துக்கு வராம நீ வேற வேலைக்கு போய் பாரு. நான் நிச்சயமா உனக்கு சொல்றேன், நான் போய் சொல்லல, உண்மையிலேயே சொல்றேன். நீ இந்த ஐக்கியத்துக்குள்ள வராம, இந்த ஒற்றுமைக்குள்ள வராம, இந்த கூட்டுறவுக்குள்ள வராம, இந்த ஒருமனமா இல்லாம நீ இருந்தினா உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜீவனை பெற முடியாது. வாழ்க்கையில ஏன்னா எந்த இடத்துல ஜீவனை கட்டளையிடுகிற, எந்த இடத்துல சகோதரர்கள் ஒருமித்து இருக்கிறார்களோ அந்த இடத்துல தான் கர்த்தர் என்ன பண்றாரு? ஜீவனை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அந்த ஜீவன் யாருக்குள்ள இருந்தது? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருக்குது? ஒளியாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. 4ஆம் வசனம் யோவான் 1:4 வாசிக்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருக்குது? அப்போ உனக்குள்ள ஜீவன் இல்லைன்னா உனக்கு எதில் ஒளி இல்லை. உனக்குள்ள ஜீவன் இல்லைன்னா உனக்குள்ள எதில் ஒளி இல்லை. ஒளி இல்லாம போனா எங்க வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். ஒளி இல்லைன்னா வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். இருட்டுல போய் நீ என்னத்தை பார்க்க முடியும்? ஒன்னும் பார்க்க முடியும். அதனால கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கர்த்தர் ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். அந்த ஜீவன் தான் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீ வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான வாழ்க்கையின் ஒளி. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நீ ஆலயத்துக்கு வராம இருந்தீனா, நீ ஒருமனப்பாட்டுக்குள்ள வராம இருந்தீனா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெறுமையாய். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெறுமை உணர்வு. அது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? அதிருப்தி காணும். டிஸ்சாட்டிஸ்பாக்சன். உன்னுடைய வாழ்க்கையில திருப்தி இருக்காது, அதிருப்தி காணும். ஆகினால கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பாயா? பட்டா வாக்கிய மாதிரி நம்ம ஆலயத்துக்கு என்ன செய்யக்கூடாதுங்க? வர. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சா? ஞாயிற்றுக்கிழமை கூட்டுறவின் நாள், ஞாயிற்றுக்கிழமை ஐக்கியத்தின் நாள், ஞாயிற்று
ஒருமனமாகிற நாள். இந்த நாளை என் வாழ்நாள்ல, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆயுசுல நான் தவற விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே எந்த இடத்துல பிரிவினை இருக்குதோ, நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த இடத்துல பிரிவினை இருக்குதோ, பிரிவினை இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் மேல இன்னொருத்தர் குற்றம் சாட்டுவோம். ஒருத்தர் மேல இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம்? நீ சரியில்லை, நான் சரியில்லை, நீ இப்படி பண்ணிட்ட, நான் அப்படி பண்ணேன். ஆனா ஒற்றுமை இருந்துச்சுன்னா, ஒருவரப்பாடு இருந்துச்சுன்னா, ஒருவர் மீதும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? குற்றம் சாட்டி, பழி தூற்றி, பழி சொல்லை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட செய்ய மாட்டோம். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் காண்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 11:27 வாசிங்க. எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். இந்த வசனத்தை ஒவ்வொரு மாசமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனையில நான் உங்களுக்கு வாசித்திருக்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வாசிக்கப்பட்ட 27ஆம் வசனத்தையும் வாசிக்கப்பட்ட 29ஆம் வசனத்தை பாருங்க. அதுல என்ன சொல்லுது? அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். இன்னொரு வார்த்தையை வாசிக்கிற 29ஆம் வசனத்துல கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறார். இப்போ கர்த்தருடைய சரீரத்தை குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க. நான் சொல்ல போற காரியத்தை நல்ல கவனிங்க. நான் சொல்ல போற சத்தியத்தை நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய சரீரத்தை குறித்து, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததுனா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்களும் நானும் எப்போ ஒருமனப்படுறோமோ அப்போ நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய சரீரமாய். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய சரீரம். நீங்க உங்க சரீரத்தை பாருங்க. உங்க சரீரத்தில் இருக்கிற எந்த அவயவமும் தனித்தனியா இருக்குதா? இல்ல. புரிஞ்சுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தனித்தனியா இருக்குதா? தனித்தனியா இல்ல. தனித்தனியா இல்லை. எல்லாமே எப்படி இருக்குது? இசைவாய். எல்லாமே எப்படி இருக்குது? ஹார்மனியில இருக்கு. ஹார்மனி நல் இணக்கத்துல இருக்கு. இசைவாய் பாருங்க. ஒரு பொருளை பிடிக்கணும்னா 5 விரலும் ஒன்னா வருது.
வசனப்படி என்ன செய்யல, நிதானிக்கல. நிதானிக்கல. யார் நிதானிக்க மாட்டாங்க? யார் சபையில பிரிவினையோடு இருக்கிறார்களோ அவங்க கர்த்தருடைய சரீரத்தை சரியானபடி நிதானிக்க மாட்டாங்க. ஏன் இந்த கொரிந்து சபையில இந்த வசனத்தை ஆவியானவர் மூலமா பவுல் எழுதி வச்சிருக்காரு தெரியுங்களா? கொரிந்து சபையில செல்வந்தர்கள் இருந்தாங்க, ஆனா மெஜாரிட்டி கொரிந்து சபையில மெஜாரிட்டியா இருந்தவங்க அடிமைகள், ஏழைகள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொரிந்து சபை கட்டடத்துக்குள்ள வருவாங்க. எல்லாருமே கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபை கட்டடத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. பணக்காரனா இருக்கிறவன் நல்ல நேர்த்தியான ஏராளமான உணவை கொண்டு வந்து அவன் என்ன பண்ணுவான், சாப்பிடுவான். ஆனா ஏழை ஜனங்கள், அடிமைகள், அவர்களும் திருச்சபையில இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கல? நேர்த்தியான உணவோ, போதுமான உணவோ, தேவையான உணவோ கிடைக்கவே இல்லை. பணக்காரர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள், அவர்கள் பக்கத்துல ஏழை உட்கார்ந்துக்கிறான், பக்கத்துல ஒரு அடிமை உட்கார்ந்துக்கிறான். என்கிட்ட இருக்கிற நாலு ரொட்டியில ஒரு ரொட்டி அவனுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கொடுக்காம இவன் லபக்குன்னு இவன் சாப்பிட்டான். ஆகினால்தான் அதுக்கு என்ன காரணம்? பணக்காரன், ஐஸ்வர்யவான், செல்வந்தன், ஏழைகள் மேல் கரிசனை இல்லாதவன், இரக்கம் இல்லாதவன், தயவு இல்லாதவன் அவன் என்ன பண்றான்? என்கிட்ட இருக்கிற உணவை பற்றி, என்கிட்ட இருக்கிற உணவு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? நல்லா கொரிந்து சபையில சாப்பிட்டு. அதனால்தான் ஆண்டவர் அதனால்தான் பவுல் என்ன சொல்றாரு? ஆவியானவர் மூலமா நீங்க சரீரத்தை குறித்து சரியா என்ன செய்யல, நிதானிக்க. ஏன் இந்த வசதி படைத்தவன் உணவை அடிமைகளுக்கு, ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கல? காரணம் என்னன்னா, ரெண்டு பேரும், அடிமையும் பணக்காரனும், ஏழையும் வசதி படைத்தவனும் ஒரு மனம் ஆகவில்லை. ஒரு மனம் ஆகாததுனால ஏழையினுடைய கஷ்டம், ஏழையினுடைய தேவை, ஏழையினுடைய பசி அவனுக்கு புரியல. ஆகினால்தான் இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறான். அபாத்திரம்னா என்ன அர்த்தம்? மற்றவருடைய குறையை தீர்க்காதவன், மற்றவருடைய தேவைகளை சந்திக்காதவன், மற்றவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாத சகோதரன் பிரிவினைவாதி. அவன் ஒரு மனம் பொருந்தக்கூடியவன் அல்ல. ஒரு மனம் பொருந்தாமல் அவன் தானே தனக்கு தானே உணவை சாப்பிடுவதனால அதனால என்ன உண்டாயிருக்குது? வாசிங்க, 30ஆம் வசனத்தை வாசிங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். பத்தியா பாருங்க, ஒரு மனம் இல்லாம இந்த ஆலயத்துல நீ என்ன செய்தாலும், ஒரு மனம் இல்லாமல் பிரிவினையின் ஆவியோடு இந்த ஆலயத்துல கர்த்தருடைய சமூகத்துல நீ காரியங்களை செய்வாயானா நீ எப்படி மாறிடுவ? பலவீனமா மாறிடுவ.
அது மாத்திரல்ல, என்ன சொல்றாரு? வியாதியோடு இருப்ப ஆண்டவர் உனக்கு தண்டனை அனுப்புவார். என்ன தண்டனை? பலவீனம், வியாதி. அந்த வியாதி என்ன செய்யும்? உன்னை மரணத்துக்கு ஏதுவாக வழி நடத்தும். ஆகினால கர்த்தருடைய பிள்ளை, எப்பொழுது நீ எப்படி இருக்கணும்? ஒன்றாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வியாதிகளும் பலவீனங்களும் எதனால வருது? பிரிவினையின் நிமித்தமாக, தேவனுடைய நியாய தீர்ப்பாக இந்த வியாதிகளும் பலவீனங்களும் மரணமும் வருகின்றன. ஆகவே இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற நீ ஒரு மனமாய் இருக்க தீர்மானம் எடுப்பாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு அருமையானவர்களே, இந்த திருச்சபையில குழுக்களா நாம் பிரிந்திருக்கவே கூடாது. குழுக்களா, தனித்தனி குழுவா, 4 பேர் ஒரு குழு, இன்னொரு 2 பேர் இன்னொரு குழு, இன்னொரு 2 பேர் இன்னொரு குழு, நான் இந்த குரூப்பை சேர்ந்தவன், நான் அந்த குரூப்பை சேர்ந்தவன், நான் இந்த குரூப், இந்த குழு, இந்த குலம், இந்த கோத்திரம் அப்படின்னு சொல்லி குழு குழுவா பிரிந்திருந்தா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா? மகிழ்ச்சி கிடைக்காது. உங்களுக்கு பலன் கிடைக்குமா? பலன் கிடைக்காது. ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா? ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. ஆசீர்வாதங்கள் எதுல இருக்குது? ஒற்றுமையில். ஆசீர்வாதங்கள் எதுல இருக்குது? ஒருமனமாக இருப்பதற்கு. மகிழ்ச்சி எதுல இருக்குது? ஒரு மனமா இருந்தீனா உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல மகிழ்ச்சி கிடைக்குது, பலன் கிடைக்குது, அதுக்கப்புறம் வேற என்ன கிடைக்குது? வல்லமை கிடைக்குது, ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல என்ன கிடைக்குது? அன்பு கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது, மன்னிப்பு கிடைக்குது. எல்லாமே உனக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிறனா நீ ஒரு மனதோடு கூட இந்த ஆராதனையில உட்கார்ந்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தருக்கு அருமையானவர்களே, முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மை என்ன? ஆசீர்வாதமும் ஜீவனும். கர்த்தர் என்ன செய்யறாரு? பிரிவினை என்கிற சாபத்தை நம்மை விட்டு நீக்குகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ எபேசியர் 3:21 வாசிங்க. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிங்க, நான் சொன்னது நல்லா கவனிங்க. யார் சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் இருக்கிறார்களோ, யார் ஆண்டவருடைய கர்த்தருடைய சபையாக கூடி வந்து ஐக்கியப்பட்டு கூட்டுறவிலே ஒரு மனதோடு இருக்கிறார்களோ, ஆண்டவர் வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வாக்குத்தத்தம் என்ன? இந்த சபைக்கு தலைவர் யாரு? கிறிஸ்து இயேசு. இந்த சபைக்கு தலைவர் யாரு? கிறிஸ்து இயேசு. இந்த கிறிஸ்து இயேசு என்ன பண்றாரு?
இந்த சபைக்கு தலையாக சபையில யார் யார் ஒரு மனதோடு இருக்கிறார்களோ, இந்த சபையில பிரிவினையே இல்லாம ஒரு மனமா இருக்கிறோமோ, அந்த இடத்துல எபேசு சபையாருக்கு கர்த்தர் சொல்றாரு, தலைமுறை தலைமுறையாக, நல்லா கவனிங்க, தலைமுறை தலைமுறையாக இந்த தலைமுறை ஒரு மனமா இருந்தா, இந்த தலைமுறையிலிருந்து தோன்றின அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்? ஒரு மனமா இருக்கும். அடுத்த தலைமுறை ஒரு மனமா இருந்துச்சுன்னா, அடுத்த தலைமுறையிலிருந்து மூன்றாம் தலைமுறை வந்து பாருங்க, அதுவும் எப்படி இருக்கும்? ஒரு மனமா இருக்கும், ஒற்றுமையா இருக்கும், கூட்டுறவு. அப்படி இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, தலைமுறை தலைமுறையாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாகும். இந்த ஆலயத்தில் என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. ரோமர் 15ஆம் அதிகாரம் 5-6 பாருங்க. ரோமர் 15:5-6. நீங்கள் ஒருமனப்பட்டு பாருங்க, ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு வரவங்களை என்ன பண்றாருங்க? மகிமையினால நிரப்புகிறார். எதுல நிரப்புறாருங்க? மகிமையினால. யார நிரப்புகிறார்? ரோமாபுரி சபையில விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டாங்க. ஒருமனப்பட்டதுனால எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசு. மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன பண்ணாருங்க? முடிசூட்டினார். ஆண்டவர் நமக்கு சூட்டின மகிமையை கொண்டு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாயினால கர்த்தரை மகிமை. ஆண்டவர் நமக்கு மகிமையை கொடுத்த அந்த மகிமையை வச்சு என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனை நம்ம வாயினால மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி மகிமைப்படுத்தணும்னா நமக்கு என்ன தேவை? பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன் கிறிஸ்துவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். ஆகவே நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஏக சிந்தை உள்ளவர்களாய். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுங்க? கொஞ்சம் நல்லா சத்தமா சொல்லுங்க. ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமையில செப்டம்பர் 21ஆம் தேதி இந்த ஆலயத்துக்கு நம்ம ஏன் வந்திருக்கிறோம்? மகிமையின் மேல் மகிமை. சொல்லுங்க, வாய் திறந்து. மகிமையின் மேல் மகிமை அடை. மகிமை அடைஞ்ச பிற்பாடு அப்பாவை நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மகிமைப்படுத்தணும். எதனால மகிமைப்படுத்தணும்? நம்முடைய வாயினால. அப்படி மகிமை
செயல்படுத்தும்படிக்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? பொறுமையும் ஆறுதலையும் கொடுத்து அவர் நம்மை எப்படி மாத்துறாரு? இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே ஏக சிந்தை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. எப்படி மாற்றுறாங்க? ஏக சிந்தை உள்ளவர்களாய் மாற்றுறாங்க. இங்க உட்கார்ந்து அகராவத்தில் இருக்கிற கிச்சன்ல சிக்கன் வச்சிருக்கிறனா இல்லையான்னு யோசிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு யோசிக்கிறேன். இப்ப என்ன சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எப்போ பாஸ்டர் முடிப்பார், முடிச்ச உடனே எதிர்க்க ஒரு கடை, அந்த கடையில போய் நிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அது எங்கேயும் ஓடாது, அது அங்கதான் இருக்கும். வேண்டாம், நீங்க சீக்கிரமா முடியும். அல்லேலூயா. சரி, இப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. 3வது வசனம். அல்லேலூயா. ஆமென். 3வது வசனத்தை வாசிங்க. அப்போ ரோமர் 16:20 வாசிங்க. ரோமர் 16:20. சிஸ்டர், எந்த வசனம் வாசிக்கிறீங்க? எனக்கே பயமா போச்சு. சாரா சிஸ்டர், சமாதானத்தின் தேவன் வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே இருப்பதாக. கர்த்தருடைய பிள்ளை, ஞாயிற்றுக்கிழமை நல்லா கவனிங்க சிஸ்டர். யாரும் மற்ற வேலையில ஈடுபடாதீங்க, இங்க கவனிங்க. நான் சொல்றது சீக்கிரமா முடிக்க போறேன். ரோமர் 16:20 பாருங்க. அதுல என்ன பண்றது? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன போடுவாருங்க? நசுக்கி போடுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வேதத்துல வாசிக்கிறோம். வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை என்ன பண்ணோம்? சொல்லுங்க. ஸ்திரீயின் வித்து, சொல்லுங்க. ஸ்திரீயின் வித்து, வாய் திறந்து சொல்லுங்க. ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலை என்ன பண்ணும்? நசுக்கும். அவள் உன் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும், சொல்லுங்க, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவார். சரி, இப்ப அந்த வசனத்துக்கும் ரோமர் 16:20க்கும் என்ன சம்பந்தம், என்ன ஐக்கியம், என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்துக்கு வரக்கூடியவங்க நீங்க எல்லாருமே தனித்தனியா பிரிந்து இருந்தீங்கன்னா சாத்தானுடைய தலையை நம்ம காலால நசுக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா.
நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ல இருந்து 29 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. இப்போ வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ல இருந்து 29 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. ஆமென். இப்ப நான் எல்லாத்தையும் வாசிக்க வேணாம் சிஸ்டர். நான் அடுத்த வசனத்துல சொல்றேன். அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 28ஆம் வசனத்துல நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? ஒன்றாய். எல்லாரும் சொல்லுங்க, நாங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாய் இருக்கிறோம். ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது, வாக்கு தத்தத்தின் படி நம்ம எப்படி இருக்கிறோம்? சுதந்திரராய் இருக்கிறோம். வாக்கு தத்தத்தின் படி எப்படி இருக்கிறோம்? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு என்ன? ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை என்ன செய்யும்? நசுக்கும். எந்த ஸ்திரீயின் வித்து? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஸ்திரீயின் வித்து. அந்த வித்து இப்ப எப்படி இருக்குது? தனியா அந்த வித்து இல்ல. இப்ப எப்படி இருக்குதுன்னா, அந்த வித்து கூட்டுறவின் வித்தாக இருக்கு. எப்படிப்பட்ட வித்தா இருக்குதுங்க? கூட்டுறவின் வித்தாக இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். நாம் எல்லாரும் யாருங்க? கிறிஸ்துவினுடையவர்கள். நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடையவர்கள். நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியார். அப்ப கிறிஸ்துவினுடையவர்களா இருக்கும் பொழுது, ஆபிரகாமின் சந்ததியா இருக்கும் பொழுது, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நமக்கும் உரியது. எப்படி பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் 3 பேரும் சேர்ந்து ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது போல, கிறிஸ்துவின் உடையவர்களாயிருக்கிற நமக்கும், ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிற நமக்கும், சுதந்திரராயிருக்கிற நமக்கும் கர்த்தர் சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரே கண்டிஷன், நாம் எல்லாரும் ஒரே நாம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருப்போமானால், ஒரே சிந்தை உள்ளவர்களாய் இருப்போமானால், ஒரே வாஞ்சை உள்ளவர்களாய் இருப்போமானால், ஒன்றாய் இருப்போமானால், இந்த ரோமர் 16:20 சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். யார் மூலமாய்? உங்க மூலமாய், என் மூலமாய் நிறைவேறும். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம என்ன செய்வோம்? சபையாக, கிறிஸ்துவின் சபையாக சாத்தானுடைய தலையை நம்முடைய காலின் கீழ் போட்டு நம்ம என்ன செய்வோம்? மிதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? சாத்தான தோற்கடிக்க விருப்பம் எப்போ வரும்? நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வந்த உடனே நமக்கு மத்தியில் இருக்கிற பிரிவினையாகிய தடுப்பு சுவரை நாம் தகர்க்க வேண்டும். பிரிவினையாகிய தடுப்பு சுவரை நம்ம என்ன செய்யணும்?
ஏன்னா ஆலயத்துல கூட நம்ம எப்படி உட்கார்றோம்னா யாரு நமக்கு பிடிக்குமோ அவங்க பக்கத்துல, பிடிக்காதவங்க பக்கத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம். பிடிக்கிறது பிடிக்காது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்கவே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பிரிவினையாகிய தடுப்பு சுவரை நம்ம என்ன செய்யணும், தகர்த்து. ஆமென். ஆண்டவர் நமக்கு இந்த செய்தியின் முடிவில் ஒரு வசனத்தை வாக்குத்தத்த வசனமா நமக்கு கொடுக்கிறார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10. அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் தாழ தள்ளப்பட்டு போனார். கர்த்தருடைய பிள்ளை, நீ பிரிவினையில் இருப்பாயானால் சாத்தான் உன்னை எப்பொழுதும் குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பார். ஆகவே பிரிவினையை இந்த 21ஆம் தேதி முற்றிலுமாய் புறக்கணிப்போம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆகவே சாத்தானுக்கு ஒரு சவால் விடக்கூடியது நம்முடைய ஒற்றுமை. நாம் ஒரே சபையாக, ஒரே குடும்பமாக, ஒரே மனதோடு இந்த சபையில நாம் கூடி வந்து தேவனை ஆராதிப்போமானால் நம்முடைய ஒருமனப்பாடுதான் இறுதியாக சாத்தானை நசுக்கி போடும் என்பதை சாத்தான் நன்றாக புரிந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சாத்தான் இந்த 21ஆம் தேதி என்ன பார்க்கிறான்? இந்த சபையில் இருக்கிற 100 பேரும் தனித்தனியா போயிட்டா நல்லா இருக்கும், பிரிஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரையும் சண்டை போட்டு பிரிந்து போய்விட்டால் நல்லா இருக்கும். அப்படி பிரிந்து போயிடுச்சுன்னா ஏன் தலை தப்பும், ஏன் தலை என்ன செய்யும், தப்பும். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். அந்த ஆண்டவர் யாரு? இந்த உலகத்தில் இருக்கிறவரிலும் நம்மில் இருக்கிறவர். 1 யோவான் 4:4 வாசம். ஆகியன இன்றைக்கு நாம் 3 காரியங்களை பார்ப்போம். நாம் ஒற்றுமையாய் ஒருமனமாய் இருப்பதனால 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்ப்போம். முதல் காரியம் என்ன? ஆண்டவர் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஜீவன். அதான் முதல்ல பார்த்தோம். இரண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? நாம் ஒரு மனமாய் இருந்தால் ஆண்டவர் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுவார். நாம் கர்த்தரை, நாம் பிதாவை மகிமைப்படுத்தும். மூன்றாவது, நமக்கு ஒரு மனமாய் இருப்பதனால கிடைக்கிற நன்மை என்னன்னா, சீக்கிரமாய் சாத்தானை நம் கால்களின் கீழே போட்டு மிதிப்போம். நாம் எல்லாரும் எழுதி நிற்போமா? அல்லேலூயா, ஆமென்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். இப்பொழுது நாம் நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு 491 பாடல். அந்த நேரத்தில் கர்த்தருக்கு நாம் காணிக்கைப்படும்.